அதாவது வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாமகவுக்கான அந்த மாம்பழ சின்னத்தை ரத்து செய்ய வேண்டும்னு மருத்துவர் ஐயா வழக்கு தொடுத்திருக்காவும், அதாவது எதிர்மனதாரரா அன்புமணியை சேர்க்க சொல்லி நீதிமன்றம் வந்து அறிவுறுத்திருக்காவும். இந்த மாதிரி நீதிமன்றத்தில் இன்று மருத்துவர் ஐயா அவர்களால் தாக்கல் செய்த மனு இன்றைக்கு வந்தது. அவர்கள் பொய்யான செய்திகளை, தவறான ஆவணங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மருத்துவர் ஐயா அவர் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில் அங்கே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் அவர்கள் தவறான ஆவணங்கள் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அப்படி தவறான ஆவணங்கள் கொடுத்துருந்தால் அது செல்லத்தக்கதில்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு முழு தீர்ப்பு வேணும்னா இங்கே உரிமையல் நீதிமன்றத்தை நாடி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் உரிமையல் நீதிமன்றத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடுத்திருந்த மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. 24ஆம் தேதி அதுக்காக அந்த விரிவான விசாரணைக்காக தேதி தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளேயே பொய்யான ஒரு தகவல்களை அங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு பொய்யான தகவல்களை, அதாவது பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிற ஒரு கும்பல் இந்த மாதிரியான பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து 3 வாரங்களில் வந்து பதில் அளிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்னத்தை பற்றி தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு ஆதரவாக செய்வோம். நாங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக செய்யணும்னு நான் கேட்கல. இந்த கட்சியை உருவாக்கியவர் யார்? மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் தான் இன்று வரையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் விளக்கமாக தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் எங்களிடத்தில் இருக்கிற ஆவணங்கள் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் மாம்பழம் சின்னம் எங்களுடையதான் என்று நிச்சயமாக தீர்ப்பு வரும் என்று நம்புகிறோம். தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்களான்னு சார் நான் கேட்குறது ஆதரவாக எதிர்ப்பாங்கிற பேச்சு கேட்டலைங்க. நியாயம் அவர்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னா மாம்பழம் சின்னத்தை எங்களுக்கு கொடுக்கணும். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீதிமன்றங்களாக இருந்து பத்திரிகை நண்பர்கள் நீங்களே சொல்லுங்கள். இந்த கட்சி உருவாக்குனது யார்? 46 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய சங்கமன்ற ஆண்டு உருவாக்கியவர் ஐயா. 35 ஆண்டுகளுக்கு முன்பு 1991ஆம் வருஷம், எத்தனை வருஷம் நீங்கள் கணக்கு போட்டுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி 1989 உருவாக்கியவர் யார் என்பது நீங்கள் சொல்லுங்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை சீரணி அரங்கத்திலே உருவாக்கினார். அப்போ அன்னைக்கு இன்றைக்கு உரிமை கோருபவர் யாருன்னே தெரியல. அப்படி மகனாக இருக்கலாம். ஆனால் அப்படி உருவாக்கிய கட்சியை நான் பிடுங்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆக நீதி நியாயம் கிடைக்கும். நீதி நியாயம் இருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் சின்னமும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் என்பதை தேர்தல் ஆணையம் சொல்லுவார்கள். கூட்டணி குறித்து மிக விரைவான அறிவிப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிடுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. நேற்றும் என்னுடைய கௌரவத்தில் சொன்னார். இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு கூடத்தில் ஐயா சொன்னார், வெற்றி கூட்டணியை விரைவில் அறிவிப்பார் மருத்துவர் ஐயா. எந்த சிக்கலுமே இல்லைங்க, மகிழ்ச்சியோடு போய்கொண்டிருக்கிறது. எந்த சிக்கலுமே இல்லை. நீ பார்க்குறீங்க, எப்பொழுதுமே இல்லாத அளவில் 4109 பேர் 234 தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கிறது பாட்டாளி சரித்திரத்தில் இல்லை, இப்போ தான் வந்திருக்குது. நிச்சயமாக எந்த விதமான சங்கடங்களும் சலசலப்பு சிரமங்களும் இல்லை. மிக விரைவிலே வெற்றி கூட்டணி மருத்துவர் ஐயா அமைப்பார். கடந்த காலங்களில் வந்து திமுக அதிமுக அப்படி ஒரு நிலை இருந்தது. கூட்டணிகள் அதிக இடங்களை பெறக்கூடிய சூழல் இருந்தது. இன்றைக்கு பாமக வந்து இருப்பிரிவாக இருக்கிற சூழலில் கடந்த காலங்களை பற்றி அதே போன்ற ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைக்குமா? அந்த கட்சிகளுடைய அணுகுமுறை உங்களுடைய பொறுத்திருந்து பாருங்களேன். இன்னும் 6 மாதம் 1 வருஷம் பொறுக்க போகிறீங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் 4-5 நாள் உங்களுக்கு நல்ல செய்தி, தமிழ்நாடு சந்தோஷப்படக்கூடிய செய்தி, முதலமைச்சர் யாருங்கிற செய்தியை மருத்துவர் ஐயா அறிவிப்பார். பாமக வந்து அதிமுக கூட இப்போ நீங்கள் போக முடியாத ஒரு சூழலில் அன்புமணி இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்தால் ஐயா அதை தவிர்த்ததாகவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக இல்லை தாவேகா இந்த 2 கூட்டணிகள் தவிர வேறு எந்த இடங்களும் போகிறதுக்கு பாமக வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்கா? இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் வந்து நீங்களே கட்சி நடத்துகிறீங்க, கட்சி நடத்துகிறவங்க ஐயா நடத்துகிறாரு. அவர் ஒரு அரசியல் சாணிக்கிறங்க, அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியுங்க. மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில்
அரசியல் சாணக்கியர் மிக தெளிவான முடிவை, நல்ல முடிவை, பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய முடிவை அறிவிப்பார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும். நன்றி நன்றி நன்றி. செய்த காது கொஞ்சம் லைட்டாக அடைச்ச மாதிரி இருக்கு. வணக்கம், வாழ்த்துக்கள். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.